ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறார். நினைச்சே பார்க்க முடியாத விளக்கம். பாகவத அபசாரங்கள் உண்டானால் வருவது போலன்றே பகவத் அங்கீகாரம் உண்டாய் அது நிலை இல்லாமையால் படும் கிளேஷம். இப்ப பகவத் அபசாரம் பண்றோம், பாகவத அபசாரம் பண்றோம்னு வச்சுக்கலாம். அதனால நமக்கு கிளேஷங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனா பகவானுடைய அங்கீகாரத்தை பெற்றுனா அவன் நம்ம ஏத்துக்கொண்டு நம்மோட கூடி விட்டான். கூடின பிறகு அவன் பிரிகிறான். அப்பொழுது நமக்கு ஒரு துன்பம் வருதே, அந்த துன்பம் எவ்வளவு பெருசுன்னா, பாகவத விசாரம் பட்டா அதனால கஷ்டம் வருதே, அதை விட பெரிய கஷ்டம் வர. அதாவது உண்மையாக எம்பெருமானிடத்திலே மட்டுமே ஆசை கொண்டு அதையே அனுபவித்துக் கொண்டு இருந்து அந்த எம்பெருமானுடைய கலவியை பெற்றவர்களுக்கு அந்த எம்பெருமானிடத்திலிருந்து ஒரு பிரிவு வந்துடுது. அப்ப அவர்களுக்கு அந்த கஷ்டம் எவ்வளவு பெருசா துடிப்பார்கள்னா, ஒரு பகவத விசாரம் பண்ணி எவ்வளவு கஷ்டம் வருமோ அதை விட அதிகமாக துடிப்பார்கள். ஒரு பாகவத விசாரம் பண்ணி அதனுடைய கஷ்டத்தை அனுபவிக்கும் போது எவ்வளவு துடிப்பார்களோ அதை விட அதிகமாக துடிப்பார்கள். அவ்வளவு பெரிய கஷ்டமாக அது இருக்கும். ஏன்னா இந்த எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய இந்த நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அனுபவமான தடைப்பட்டதுன்னா அது தாங்கவே முடியாது என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட கிளேசம் இது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org